டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். சிபிஎஸ்இனுடைய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் நீதித்துறையின் ஊழல்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு பகுதி இடம்பெற்று இருந்தது. மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அதுல மன்னிப்பும் கேட்டு இருக்கிறாங்க. உண்மையில இந்த 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இருந்தது என்ன, எதற்காக தலைமை நீதிபதி கொந்தளிச்சிருக்கிறாரு, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பா என்ன நடந்தது? புதிய கல்விக் கொள்கைக்கு தகுந்த மாதிரி அதை ரிவைஸ் பண்ணி இப்போ வர கல்வியாண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, அச்சாயி ரெடியா இருக்கு. இப்போ அது கொடுக்கணும். அதுக்குள்ளார இந்த 8வது பாட புத்தகத்துல நீதித்துறையை பத்தி ஒரு பாடப்பகுதி இருக்கு. அதுல என்ன பேர் அப்படின்னா, த ரோல் ஆஃப் ஜுடிஷியரி இன் அவர் சொசைட்டி, நம்முடைய சமுதாயத்துல நீதித்துறையின் பங்கு அப்படின்றதான் அந்த தலைப்பு. அதுல ஒரு பகுதி என்ன இருக்கு அப்படின்னா, நீதித்துறையில இருக்கிற கரப்ஷனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படின்றத பத்தி அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த பகுதி. அதை மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேரு, கபில் சிபலும் அபிஷேக் சிங்வி, இவங்க 2 பேரும் அதை ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அதை மென்ஷன் பண்றாங்க. அவர் எனக்கும் தெரியும், நானும் இதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரியான அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு, அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ வில் நாட் அலோ எனிஒன் ஆன் எர்த், இந்த பூமியில இருக்கிற யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். எதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா, டு டிஃபேம் தி இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த நீதித்துறையில புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான செயலை நான் அனுமதிக்க மாட்டேன். அதே மாதிரி டு டெயின்ட் தி இன்டிகிரிட்டி, இதோடைய மாண்பை, இதோட நேர்மை குலைக்கிற மாதிரியான விஷயங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்னன்னா, கன் ஷாட் வாஸ் ஃபயர்டு, ஒரு நீதித்துறையின் மீது ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ச்சின மாதிரி, ஜுடிஷியரி வாஸ் ப்ளீடிங் அப்படின்றாரு. அதாவது நீதித்துறை ரத்தம் சிந்துது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நீதித்துறையில ஊழல் புகார்கள் வந்திருக்கு, அதை பத்தியான குறிப்பு அதுல இருக்கு. அதே மாதிரி நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அதாவது ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு கேஸ் இருக்கு, ஹைகோர்ட்ல எவ்வளவு கேஸ் இருக்கு, இப்படி பல கோடி கணக்கான வழக்குகள் இந்தியா முழுக்க பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி, சுப்ரீம் கோர்ட்ல 81,000 வழக்குகள், ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றங்களில் 62 லட்சம் வழக்குகள், கீழமை நீதிமன்றங்கள்ல 4,70,00,000 அதெல்லாம் அந்த தேக்கமா இருக்குது விசாரிக்காம. அதெல்லாம் அந்த பாடப்புத்தகத்துல இருக்கு. ஏன் இவ்வளவு தேக்கமா இருக்கு வழக்குகள் அப்படின்னா, அதுக்கு காரணம் 3 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு போதிய நீதிபதிகள் இல்லாதது, இன்னொன்னு லீகல் ப்ரொசீஜர், சட்ட நடவடிக்கைகள் ரொம்ப கடினமா இருக்கிறது, மூணாவது புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு ரொம்ப போதிய அளவில் இல்லாம இருக்கிறது. இதுதான் இந்த இவ்வளவு கேசஸ் பெண்டிங்கா இருக்கிறதுக்கு காரணம். அதே போல 2017 இருந்து 2021 வரை 1600க்கும் மேற்பட்ட ஊழல் புகார்கள், நீதித்துறையின் மீதான ஊழல் புகார்கள் பெண்டிங்ல இருந்தாங்க. ஒன்றிய அரசோட இணையதளத்துல பதிவாகி இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றம் தலையிட்டு நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரத்தையும் கொண்டு இருக்குது. இதெல்லாம் மாணவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக் பாடப்புத்தகம் சொல்லி கொடுக்குது, இது மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு பாடப்புத்தகத்துக்கு இறுதியில மாணவர்கள் கிளாஸ்ல சும்மா பிராக்டிகல்ஸ் மாதிரி விவாதம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு 2 டாபிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் நீதித்துறையினுடைய சுதந்திரம் முக்கியம் அப்படின்றத பத்தி ஒரு விவாதம் மாணவர்களுக்குள்ள பேசுறது. ஒண்ணு எலக்டோரல் பாண்ட்ஸ், அதை பத்தி அந்த கான்டெக்ட்ல, அந்த தொடர்புல இந்த நீதித்துறையோட சுதந்திரத்தை பத்தி நீங்க விவாதிங்க. தேர்தல் பத்திரங்கள். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட், அதை பத்தி அதனுடைய கான்டெக்ட்லயும் இதை பத்தி நீங்க நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பத்தி நீங்க விவாதிங்கன்னு சொல்லி மாணவர்கள்ட்ட சொல்றாங்க. இதுல இல்ல, இது உண்மையிலேயே இப்ப எலக்ட்ரோல் பாண்டை பத்தி விவாதிங்க அப்படின்னா அதுல கடுமையா பாதிக்கப்பட போறது பாஜக. அதே போல நீதித்துறையும் அதை சட்டவிரோதம்னு சொன்னாங்க.
ஆனா அந்த பணத்தை அதுதான் இவங்க சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி நீங்க மாணவர்கள் வந்து விவாதிக்கும் போது எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து வருது, யார் அதை கொடுக்குறாங்க அந்த விவரங்கள் வந்து ஓட்டருக்கு எல்லாம் தெரியணும். அப்படி தெரியாதனால இது வந்து வாக்காளருடைய உரிமையை பாதிக்கிறதுனால அதை வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. அது வந்து நீதித்துறையினுடைய சுதந்திரத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவமானது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து நீதித்துறையோட ரோல் எவ்வளவு முக்கியமானதுன்றத மாணவர்கள் விவாதிக்கணும். அது மாதிரி ஐடி ஆக்ட்ல வந்து ஏற்கனவே ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அது என்னன்னா, இது மாதிரி ஏதாவது சோசியல் மீடியாவில் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு முரண்பாடான கருத்துக்களை நீங்க போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த செக்ஷனையும் வந்து நீதித்துறையில வழக்கு போயிட்டு அதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா நீதித்துறையோட முக்கியமான ரோல் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத மாணவர்கள் வந்து அவங்களுக்குள்ளார விவாதிக்கணும் அப்படின்றதான் அந்த பகுதி. அதே மாதிரி வந்து எப்படி ஒன்றிய அரசோட பாடத்திட்டத்துல எப்படி வந்திருக்கும் ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது ஒரு ஆரோக்கியமானது தானே. இதுல வந்து ஒரு ஜனநாயகவாதியாக தன்னை காட்டிக் கொள்கின்ற கபில் சிபலும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவரும் ஏன் இவங்க போய் அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஜுடிஷியரி மேல ரொம்ப ஈடுபாடோட அவங்க கபில் சிபலும் அபிஷேக் சிங்வியும் இருக்காங்க. அதான் வந்து அதுல ஏன்னா வெறும் நீதித்துறையில மட்டும்தான் அதுல ஊழல் இருக்கா, பொலிட்டிஷியன்ஸ் ஊழல் பண்றது இல்லையா அப்படின்லாம் கபில் சிபல் கேட்டிருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன கேட்கலாம்னா, அரசாங்கம் அரசியல்வாதிகள் பண்ற ஊழலை பத்தி அதை தடுக்கிற மெக்கானிசம் என்னன்னா இருக்கு, அதை பத்தி நீங்க பாடத்திட்டத்துல சேருங்க அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஆனா இதையே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அங்க பேசியிருக்காங்க. இதுல எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா என்சிஆர்டி அவங்க நடத்துறது ஒன்றிய அரசுடைய கல்வித்துறைக்கு கீழே இருக்கு. இவரு கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் வந்து இதுக்கான வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி வந்துச்சுன்னு புரியல. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு. அந்த பழைய தலைமை நீதிபதி கவாய் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது நீதித்துறையில இருக்கிற இந்த மாதிரி ஊழல் பிரச்சனைகளை பத்தி ஒரு கவலை தெரிவிச்சு பேசியிருக்காரு. அதுவும் அந்த பாடத்திட்டத்துல ஒரு பகுதியில அவருடைய படத்தோட அவருடைய பேச்சு இடம்பெற்று. ஜூலை 2025 BR கவாய் வந்து பேசினதா இந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாடப்புத்தகத்துல. அதாவது இது நீதித்துறையில நடக்கிற ஊழல்களும் சில நடத்தை விதிமீறலான சம்பவங்களும் ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இது மக்களுக்கு நீதித்துறையின் மீது ஒரு தவிர்க்க முடியாத வகையில் அந்த நம்பிக்கை குலைவு ஏற்படுத்துது, ஒரு எதிர்மறையான சிந்தனையை தூண்டுகிறது அப்படின்றத அவர் வந்து சொல்லிருக்கிறாரு. இந்த போர்ஷன் வந்து அந்த பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு இவங்க மேல என்சிஆர்டி மேல சொல்லிட்டு என்சிஆர்டி அதுக்குள்ள ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இதுக்கு வருந்துறோம், மன்னிப்பு கேட்கிறோம், எந்த ஒரு சட்ட நிறுவனத்தையும் நாங்க வந்து மாண்பை குறைக்கிற மாதிரி எங்க நோக்கம் கிடையாது, பகுதியை வந்து நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு? கண்டெம்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, என்சிஆர்டி டைரக்டருக்கு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி உயர்கல்வியினுடைய செக்ரட்டரிக்கு, கல்வித்துறையினுடைய செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே இந்த நூல் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடாது, இதை பத்தியான கண்டென்ட்டும் கூட வெளியே சர்க்குலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரொம்ப உறுதியா சொல்லிடுச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு உடைய டெவலப்மெண்ட் இந்த விஷயத்துல. இப்ப இதுல ஒரு அடிப்படையான கேள்வி வருது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாயே சொல்றாரு, நீதித்துறையில் ஊழல்கள் இருக்கிறது, இதனால் மக்கள் நீதித்துறையின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது, அதனால ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாரு. மாணவர்களிடம் நீதித்துறை குறித்து ஒரு எதிர்மறையான கருத்தை வந்து உருவாக்குகின்ற நோக்கில் டீப்லி ரூட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதை விமர்சிக்கிறாரு. இதை எப்படி புரிந்து கொள்வது? நீதித்துறையில ஊழலே இல்லையா? நீதித்துறையை பத்தி நீதித்துறையுடைய மாண்பை வந்து இப்படி குலைக்கலாமா, கரப்ஷன் சொல்லலாமா நீதித்துறை அப்படின்னு சொல்லி சூரியகாந்த் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கேரவன் பத்திரிகையில இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்ல இருந்து எலிவேட் ஆகிறாரு, பதவி உயர்வுல மேல வரும்போது ஒரு ஆர்டிகிள் வந்து கேரவன் பத்திரிகையில வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் மீதே வந்து இவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கு சூரியகாந்த் மேலேயே, இவர் வந்து இந்த நேரத்துல இந்த மாதிரி தருணத்துல இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்போ வந்துச்சு இந்த கட்டுரை?
இந்த கட்டுரை வந்து 2019 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல் தேவ் அப்படின்றவர் இதை எழுதியிருக்காரு. சூரியகாந்த் ஃபேசஸ் அலிகேஷன்ஸ் ஆஃப் கிரேவ் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான முறைகேடுகள் இவர் மேல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, in 2012 a real estate agent accused the judge சூரியகாந்த் of having participated in illegal property dealings. அதாவது இந்த சூரியகாந்த் வந்து முறைகேடான சொத்து பரிவர்த்தனைகள், சொத்து வாங்குறதுல வந்து முறைகேடான விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்விங் அண்டர் வேல்யூவேஷன், அதாவது சொத்தினுடைய மதிப்பை வந்து குறைச்சி குறிப்பிடுறது அது. அப்புறம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஒர்த் செவரல் crores, பணமாவே வந்து அக்கௌண்ட்ல இல்லாம பணமாவே வந்து நிறைய பரிவர்த்தனைகள் வந்து இந்த சொத்து வாங்குறது விற்கிறதுல வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றது குற்றச்சாட்டு. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இந்த புகாரை கொடுத்திருக்காரு. ஆமா, அதுல சம்பந்தப்பட்டவரே, இவர் யார் மூலமா அதை செஞ்சிருக்காரோ அவரே அந்த புகாரை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி in 2017 2017 a prisoner in Punjab filed a complaint listing 8 cases heard by Kant. 8 வழக்குகள் சூரியகாந்த் வந்து விசாரிச்ச 8 வழக்குகளை வந்து குறிப்பிட்டு and alleged that the judge had accepted bribes to grant bail in these. அதாவது இவர் வந்து பெயில் கொடுக்கறதுக்கு பணம் வாங்கிட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை வச்சவர் யாரு? இவர் வந்து ஒரு பிரிசனர் இன் பஞ்சாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. பஞ்சாப். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, though these complaints have been sitting with the collegium for over 6 years. இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து கொலிஜியத்துக்கு போயிருக்கு. 6 வருஷமா வந்து இது அங்க விசாரணையில இருக்கு. காந்த் ரிமைண்ட் ஜட்ஜ் அட் தி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் அக்டோபர் 2018. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் 2018க்கு முன்னாடியே, 2018ல அவர் வந்து இமாச்சல பிரதேசத்தோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கப்படுறாங்க. இந்த புகார்கள் இருக்கிற சூழல்ல தான். ஆமா, அதுக்கு அந்த புகார்கள் இருக்கக்குள்ளதான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வர்றாரு. அதனாலதான் இந்த ஆர்டிகிளே அவங்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, the collegium recommended his name for the post even though the questions arising from the complaint had not been resolved. இந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து வந்திருக்க புகார்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது ரிசால்வ் ஆகாமலே, தீர்வு காணாமலே வந்து ஒரு கொலிஜியம் வந்து அவர் பேரை மேல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத அந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து சூரியகாந்தோடைய நிலைமையே. அதனாலதான் வந்து ஊழல் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப கொந்தளிக்கிறாரு. மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் கொந்தளிச்சு கருத்துக்கள். ஒரு இலவச திட்டமோ ஒரு விலையில்லா மக்கள் நல திட்டம் கொடுக்கறப்ப அதுக்கு கொந்தளிக்கிறாரு. இது மக்களை சோம்பேறி ஆக்குது அப்படின்னு கொந்தளிக்கிறாரு நீதிபதி சூரியகாந்த். ஆனா அவர் மேலேயே இவ்வளவு புகார்கள் இருக்குது. ஆனா நீதித்துறை ஊழல்னு பத்தி பேசினா மட்டும் அங்க இருக்கிற ஊழலை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிறைய நீதிபதிகள் மேலேயும் இது மாதிரி புகார்கள் இருக்கு. நீதிபதி பதவி வகிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அரசாங்க பொறுப்புக்கு வந்தவங்களுடைய புகார்கள்லாம் இருக்கு. இப்படி நிறைய புகார்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க சொன்னது இப்ப 2012 ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கொடுத்த புகாரா இருந்தாலும் சரி, 2017 பஞ்சாபினுடைய ஒரு சிறை கைதி கொடுத்த புகார், அவர் எத்தனை 8 வழக்குகள்ல இப்படி லஞ்சம் வாங்கி கொண்டு அவர் வந்து பெயில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற இதுக்கு ஆதாரங்களோட கொடுத்திருக்காங்களா இல்ல சும்மா? இல்ல அதுல வந்து அந்த புகார்கள்லாம் வந்து ஆதாரத்தோட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்ற பதிவுத்துறையிலிருந்து அவங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. அதுக்கு நான் வந்து ஆதாரபூர்வமா கையெழுத்து போட்டு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அந்த காப்பிலாம் வந்து கேரவனுடைய வெப்சைட்ல எல்லாமே ஆதாரத்தோட அவங்க போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த கேஸோடைய விஷயம். அப்படி ஆதாரத்தோட கொடுத்துருந்தா எந்த நடவடிக்கையும் இல்ல. ஆமா, அது வந்து விசாரணையில இருந்துட்டு இருக்கு, கொள்கையை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா நீதிபதிகள் வந்து அரசியல்வாதிகளுடைய ஊழலாக இருந்தாலும் சரி, இப்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து ஒரு வழக்குல சொன்னாரு, எனக்கு அமைச்சர்கள் செய்யற ஊழல்கள் இல்ல கடந்த கால ஊழல்கள் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீதிபதிகள் வந்து ஊழல் எதிர்ப்புல வந்து இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மீதே இப்படி ஒரு புகார் வருது. இதை எப்படி புரிந்து கொள்வது? எந்த துறையை பத்தி வேணாலும் நாங்க கருத்து சொல்லுவோம். அதாவது வழக்குக்கு சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் கிடையாது. எதை பத்தி வேணா கருத்து சொல்லுவோம். ஆனா எங்களை பத்தி யாரும் பேசிடக்கூடாது. நாங்க ரொம்ப புனிதமானவர்கள். நீதித்துறை நீதிமன்றம்ன்றது ரொம்ப புனிதமான இடம் அப்படின்ற அந்த பிம்பத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதுல யாராவது குந்தகம் விளைவிச்சாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருது. என்ன எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுலயும் வந்து ஒன்னும் பெரிய புகார்லாம் அந்த பாடத்திட்டத்திலயும் ஒண்ணுமே கிடையாது. ஜட்ஜஸுக்கும் சில கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, இந்த மாதிரி நடத்தை விதிகள்லாம் இருக்கு, இது மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. அதே மாதிரி நீதித்துறையில வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அப்படின்னு சொல்லி தராங்க. கவாய் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசினா அந்த அவருடைய உரையோட ஒரு பகுதி அதுல இருக்கு. இவ்வளவுதான் அதுல இருக்கு.
அதுக்கு வந்து இவ்வளவு கொந்தளிப்பு, ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, என்சிஆர்டி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஆயிட்டு, நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டு பயங்கர பெரிய பிரளயமே நடத்திருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே இவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்குது, அதோ ஆதாரத்தோட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே போல மற்ற நீதிபதிகள் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் அது ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம நாடே பார்த்துச்சு, டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டுல தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு தீயணைக்க போன வீரர்கள் போறப்ப வீட்டுல இருந்து பணமா வந்து கொட்டுனுச்சு. அதனுடைய வீடியோக்கள் பார்த்து எல்லாருமே நாடே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ வரைக்கும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையோ இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்தெந்த நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, என்ன வகையில ஊழல்கள் நீதித்துறையில நடக்குது? 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து பணமா இது மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, யஷ்வந்த் வர்மா வந்து டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கிறாரு, அவர் வீட்டுல தீ பிடிக்கும் போது நிறைய பணம் கிடைக்குது. அதை தொடர்ந்து வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவருக்கு விசாரணை கமிட்டி எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா ஒரு அலகாபாத் உயர் ஹைகோர்ட்டுக்கு தானே மாத்திருக்காங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாத்திருக்காங்க. ஆனா அவர் எந்த ஒரு ஜுடிஷியல் இதுவும், அதாவது நீதித்துறை சம்பந்தமான எந்த வேலையும் செய்ய முடியாது. அவர் வந்து அந்த பொறுப்புல இருக்காரு, அவ்வளவுதான். விசாரணை பெண்டிங்ல இருக்கு. அது முடிகிற வரைக்கும் அவரால் எந்த வழக்கையும் எடுக்கிறதோ அதெல்லாம் செய்ய முடியாது. இதுதான் அவர் மேல இருக்கிற அதிகபட்ச நடவடிக்கை. இப்ப அதான் அவர் எடுத்திருக்காங்க. அது மாதிரி நிறைய நீதிபதிகள் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதிகளா பொறுப்புல இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை அனுபவிக்கிறது. ஆளுநர் இல்லைன்னா மற்ற துறையுடைய தலைவர், இந்த மாதிரியான பொறுப்புகளை அனுபவிக்கிறது. இதுல வந்து நான் இப்ப சமீபத்துல 2019 அயோத்தி வழக்கு ரொம்ப பரபரப்பா நாடே எதிர்பார்த்த அந்த வழக்குல வந்து 5 நீதிபதிகள் அந்த தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புலாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். அந்த தீர்ப்புல இருந்த 5 பேர், அதுல 3 பேர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகள். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுல யார் தீர்ப்பு எழுதினாங்க அப்படின்ற கையெழுத்து இல்லாம வந்த தீர்ப்பு தான் அப்படின்னு. பாபர் மசூதி வழக்குல தீர்ப்பு கொடுத்தவங்க 5 பேர். நீதிபதி வந்து ரஞ்சன் கோகாய், அவர் தான் தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு வந்து அதுல இருந்தவங்க வந்து அப்துல் நசீர், அசோக் பூஷன், பாப்டே, சந்திரசூட், அவர் பின்னாடி வந்து தலைமை நீதிபதி வந்தவர். இந்த 5 பேர், இந்த 5 பேர் சேர்ந்தா அந்த பாபர் மசூதி வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த 5 பேர்ல 3 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பொறுப்புக்கு வந்துடுறாங்க. என்னென்ன மாதிரி பொறுப்பு அப்படின்னா, அரசு பதவிகள். ஆமா, என்னென்ன மாதிரி பொறுப்பு அப்படின்னா, ரஞ்சன் கோகாய் வந்து ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் ஆயிடுறாரு. அதோட வந்து நம்ம அசாம் முதலமைச்சர் இருக்காருல்ல, ஹிமாந்தா பிஸ்வா சர்மா. ஆமா, ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, அவர் வந்து அசாமுடைய உயரிய விருது ஒண்ணு இருக்கு, அசாம் வைபவ் அப்படின்னு. அந்த உயரிய விருதை வந்து இவருக்கு கொடுக்குறாரு, ரஞ்சன் கோகாய்க்கு. இதே ரஞ்சன் கோகாய் தான் 2017 செல்லமேஸ்வர், ரஞ்சன் கோகாய், மதன் பி லோகூர் இப்படி உள்ளிட்ட 4 நீதிபதிகள் வெளில வந்து பிரஸ்ஸ சந்திக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயமா பிரஸ்ஸ சந்திச்சு, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து. தீபக் மிஸ்ரா, அன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா முக்கிய வழக்குகளை, அது அவங்க குறிப்பிட்ட வழக்குகள்ல ஒண்ணு ஜஸ்டிஸ் லோயாவினுடைய மர்ம மரணம் தொடர்பான வழக்கு, இது போன்ற முக்கிய வழக்குகளை சீனியர் நீதிபதிகளுக்கு ஒதுக்காமல் அதை வந்து ஜூனியர் நீதிபதிகளுக்கு ஒதுக்குகிறார்கள். அந்த வழக்கு சந்திரசூட்டுக்கு ஒதுக்கி இருந்தாங்க, ஜஸ்டிஸ் லோயா வழக்கு. இந்த குற்றச்சாட்டை ரஞ்சன் கோகாயும் வந்து வெளியே வச்சாரு. அதற்கு பிறகு வந்து ஒரு கிளர்க்கு அவர் மீது பாலியல் புகார் கொடுத்து, அதற்கு பிறகுதான் காட்சிகள் வந்து மாறுது. சோ ரஞ்சன் கோகாய் மட்டும் கிடையாது, அப்துல் நசீர், அந்த 5 பேர்ல இவர் வந்து ஒரு முஸ்லீம் நீதிபதி. அவர் வந்து ஆந்திர பிரதேசோடைய கவர்னர், ஆளுநரா வராரு. அதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு. அது மாதிரி அசோக் பூஷன், அவர் வந்து நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனல், அந்த ட்ரிபியூனலுடைய சேர்பர்சனா அவர் வராரு. இந்த 5 பேர்ல 3 பேர் வந்து உயர் பதவிகளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வந்துடுறாங்க. நம்ம வந்து இதுல என்ன காரணத்துக்காக வந்தாங்க, இதனாலதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், அந்த முயற்சியில இல்ல. ஆனா இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி, மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான பார்வையை நீதித்துறை மேல ஏற்படுத்தும், என்ன மாதிரி கருத்தை ஏற்படுத்தும், அது ரொம்ப முக்கியமானது. நீதித்துறையுடைய மாண்பு வந்து குலையுது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறாருங்களா, இந்த மாதிரி அவங்க பொறுப்புக்கு போறது. அதாவது கல்கட்டால ஹைகோர்ட்ல அபிஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருக்காரு. அவர் வந்து
மார்ச் 5, 2024 இந்த தேர்தலுக்கு முன்னாடி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்றாரு. 2 நாள்ல மார்ச் 7ஆம் தேதி பிஜேபியில ஜாயின் பண்றாரு. ஆமா, ஜட்ஜா இருக்கிறப்ப அவர் வந்து பேசினாரு, நான் வந்து ஒரு RSS வந்து உறுப்பினர், நான் வந்து RSS ஆதரவாளர் அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. இதுல என்னன்னா, அவரு ஆயிட்டு அவரு MP சீட்டு கிடைக்குது, கண்டெஸ்ட் பண்ணி MP ஆகிறாரு. இந்த மாதிரியான அப்ப அவர் நீதிபதியா இருந்தப்ப எப்படி அந்த வழக்குகளை கையாண்டு இருப்பாரு? ஆமா, இதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர். அவர் வந்து ஒரு கேஸ், ஒரு கஸ்டடி மரணம், அந்த வழக்குல வந்து முக்கியமான லிங்க் வந்து நம்ம இப்ப இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு, அப்ப குஜராத் அமைச்சரா இருந்தாரு, அவரு கூட சம்பந்தப்பட்ட கேஸ். அந்த FIR அதை வந்து இவர் வந்து தள்ளுபடி பண்றாரு, இவரு நீதிபதியா இருக்கும்போது. அதற்கு பிறகு வந்து அவரு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கேரளாவுக்கு கவர்னர் ஆகிறாரு. அப்போ கூட பேட்டிலாம் கொடுத்துருக்காரு, இல்ல நான் அந்த மாதிரி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் வந்து கேஸ்ல மெரிட் படி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கெல்லாம் வர கொடுத்தாரு. அப்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா அந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீதிபதிகள் அவங்களுடைய நீதித்துறை காலத்திற்கு பிறகு இந்த மாதிரியான பொறுப்பு, பல கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து உருவாகும் போது இது என்ன மாதிரியான பிம்பத்தை வந்து நீதித்துறை மேல ஏற்படுத்தும்? நியாயமா பார்த்தா இதெல்லாம் பாடத்திட்டத்துல அவங்க வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரையும் தனிப்பட்ட முறையில கூட அவங்க எதுவும் சொல்லல, எல்லா துறையும் மாதிரியும் நீதித்துறையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்றது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான். அதுவே இவரை வந்து சூரியகாந்த் ரொம்ப கோவப்படுத்திருக்கு. அதாவது இந்த நீதித்துறையில இருக்கிற ஊழல்கள் அப்படின்னு இந்த பாடத்திட்டத்துல ஒரு செயல்முறையா எலக்ட்ரல் பாண்டை பத்தி பேசுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வழக்குலயும் வந்து என்ன நடந்துச்சு, அந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் எப்படியெல்லாம் கட்சிகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுல பாஜகவிற்கு மட்டும் 8252 கோடி ரூபாய் நிதியாக கொடுக்கப்பட்டது. அதே போல காங்கிரசுக்கு 1952 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்ப மற்ற கட்சிகளுக்கெல்லாம் குறைவா தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப மொத்த 12,000 கோடி இல்ல, 8250 கோடி வந்து பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை சட்டவிரோதம் அப்படின்னு சந்திரசூட் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அவர்கிட்டே வந்து மனு போடுறாங்க, இதை வந்து ED விசாரிக்கணும், நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்குவது இப்படியான குவிட் ப்ரோகோ அப்படின்றது இதுல வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி மனு போடுறாங்க. இந்த 8000 கோடி தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படின்றது சட்டவிரோதம் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன நீதிபதி சந்திரசூட் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றாரு. இதை விசாரிக்கணும், ED விசாரிக்கணும் அப்படின்னு போட்ட மனுவை தள்ளுபடி பண்றாரு. இப்ப இதுவே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இல்லையா? சட்டவிரோதம் அப்படின்னு நான் சொல்லிட்டீங்க, அப்ப அந்த பணமும் சட்டவிரோதம் தானே? அதை வந்து திரும்ப நீதிமன்றம் வந்து வசூல் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்தெந்த வகையில் இதை திரட்டி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல, அதை வந்து இவங்க கவனிக்கவே இல்லையே. ஏன்னா அசாமோட முதலமைச்சர் வந்து இஸ்லாமியர்களை குறிப்பாத்து சுடுற மாதிரி, அது அவர் கையில துப்பாக்கி வச்சுட்டு சுடுற மாதிரி ஒரு விளம்பரத்தை பண்ணி போட்டாங்க. அப்புறம் அவர் டெலீட் பண்ணிட்டாரு பிரச்சனை வந்த உடனே. அதுக்கு எதிராக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க. அந்த வழக்கு அவங்க எடுத்துக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு பெரிய சென்சிட்டிவான வழக்கு. முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும், அந்த மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு அவர் தானே முதலமைச்சர். எவ்வளவு சென்சிட்டிவான வழக்கு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை குறிப்பாத்து சுடுற மாதிரியான ஒரு விளம்பரத்தை முதலமைச்சர் கையில் துப்பாக்கி இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. என்ன மாதிரியான விளைவுகளை வந்து சொசைட்டில ஏற்படுத்தும். இந்த மாதிரியான வழக்குகளை வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களே சுவமோட்டாவா இதை எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வழக்குகளை எடுத்து விசாரிச்சாதானே வந்து மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆமா, அதை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, by refusing to hear case against Assam CM, Supreme Court made Himalayan blunder, let down India. ஒரு பெரிய இமாலய தவறு செஞ்சுட்டாங்க, இந்தியாவே வந்து அவங்க கைவிட்டுட்டாங்க, அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீதித்துறை வந்து மக்கள் மேல நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செஞ்சாதான் வந்து மக்களுக்கு வந்து நீதித்துறை மேல ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் ஏற்படும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி புக்கில் வந்துருச்சு இதெல்லாம் மூடி மறைக்கிறோம் அப்படின்ற முயற்சி வந்து நீதித்துறை மேல் நம்பிக்கை வருவதற்கான நிரந்தரமான தீர்வு கிடையாது. இப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சனாதனத்துக்கு ஆதரவா எத்தனை தீர்ப்புகள், அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா? சனாதனத்தை வந்து ஜாதியை நியாயப்படுத்த முடியுமா? அப்படிதான நீதிபதி ஸ்ரீமதியாக இருந்தாலும் சரி,
இப்படி பலரும் பல்வேறு தீர்ப்புகளை தொடர்ச்சியா தராங்க. குஜராத் கோர்ட்ல வந்து ஒரு 16 வயசு சிறுமின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த காலத்துல வந்து மனுஸ்மிருதியில இருந்து படிச்சது இல்லையா நீங்க? அதெல்லாம் உங்க தாத்தா பாட்டியை வந்து கேட்டு பாருங்க. 16 வயசுல கர்ப்பம் மாறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படியான மனுஸ்மிருதியை வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்து இருக்கும் பொழுது மனுஸ்மிருதியை அடிப்படையில் பேசுறப்ப ஒரு பொதுமக்களுக்கு நீதித்துறையின் மீது எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்? ஏங்க நீதித்துறையில அவங்க உள்ள பேசுறது கூட அது வேற. அவங்களுக்கு வந்து அந்த உள்ள பேசுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். வெளியே வந்து நம்ம ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர் வந்து என்ன மாதிரி பேசுறாருன்னா, பகுத்தறிவாளர்கள்லாம் வந்து முட்டாள்கள், அயோக்கியர்கள் அப்படின்னு வெளியில வந்து, ஆமா குருவை வந்து இவர்கள் வணங்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வணங்கலன்னா இவர் வந்து அயோக்கியர்கள் முட்டாள்கள்னு வெளியில வந்து பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜட்ஜஸ் பேசலாமா வெளியில வந்து? இந்த மாதிரி ஒரு இவ்வளவு ஒரு கடினமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து வெளியே சிட்டிங் ஜட்ஜி வந்து பேசலாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீதித்துறையில நீதிபதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி நடத்தை விதிகளுக்குள்ள இதெல்லாம் பொருந்துமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த பதட்டம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை எடுக்க சொன்னதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதியா வர்றவர் வந்து பரீட்சை எழுதுறாரு, அப்படிதான் தேர்வாகி வர்றாரு. ஆனா ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி வராங்க? கொலீஜியம் அப்படின்ற இந்த சிஸ்டம், அதுல இடஒதுக்கீடு இல்லை. எதன் அடிப்படையில் நீதிபதிகள் இந்த கொலீஜியம் சிஸ்டத்தால தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு அதுலயே பல கேள்விகள். இப்ப வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர் நம்ம ட்ரைப்ஸுக்கே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து 24 ஜட்ஜஸை வந்து ஹைகோர்ட் கொலீஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுல 14 பேர் வந்து RSS அல்லது RSSோடு தொடர்புடைய வழக்கறிஞர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இப்படி வருபவர்கள் எப்படி சட்டத்தின் பார்ப்பட்டு நீதி சொல்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, இந்த கொலிஜியம் அப்படின்ற முறை வந்து நீதித்துறையில வந்து வேற எந்த தலையீடும், வெளியில இருக்க எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. நீதிபதிகளுடைய தேர்வுல அவங்களுடைய டிரான்ஸ்பர்ல எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. இது வந்து உள்ளுக்குள்ளே நீதித்துறை உள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம். அப்பதான் வந்து இதோடைய சுதந்திரம் காப்பாற்றப்படும் அப்படின்றது அதோடைய தத்துவம். எதுக்காக கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. இதுல வந்து இப்போ சில நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கிற உஜ்ஜல் புயான் அப்படின்றவர் அவர் வந்து பேசியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு, ஒரு நீதிபதியை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க. டிரான்ஸ்பர் பண்ண நீதிபதியை வந்து எந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்களோ அங்க போகாம இன்னொரு கோர்ட்டுக்கு மாத்தி அந்த உத்தரவை வந்து ரிவைஸ் பண்றாங்க. எதனால ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டுக்கிச்சு, ரீகன்சிடர் பண்ணுங்க இத அப்படின்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவரே சொல்றாரு. சொல்லிட்டு நீதித்துறையுடைய சுதந்திரம் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுதான் கொலிஜியம் இருக்கு. ஆனா கொலிஜியம் வந்து ஒரு நீதிபதியை ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நாங்க வேற ஒரு கோர்ட்டுக்கு அவங்க திருப்பி மாத்துறோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்னு ரொம்ப நொந்து போய், அவரு நீதிபதி தான், உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் அவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்காரு. இந்திரா ஜெய்சிங்ன்ற மூத்த வழக்கறிஞர், அவங்க ஏற்கனவே மோடி வந்து சந்திரசூட் வீட்டுக்கு போய் அந்த கணபதி பூஜை நடத்தும் பொழுதே அவங்க இதே குற்றச்சாட்டை வச்சாங்க. அரசியல் அதிகாரமும் நீதித்துறையும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க, இது வந்து தவறான ஒரு நடைமுறை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்றது அது போலதான் இருக்குது. நான் சொல்ல, நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதியே அதை குறிப்பிடுறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு நீதிபதிக்கு முன்பு ஒரு வழக்கு வரும்பொழுது அந்த வழக்குக்கு தீர்ப்பு இப்படிதான் வரும் என்று கணிக்கக்கூடிய நிலைமைக்கு இருந்துச்சு அப்படின்னா நீதித்துறையினுடைய எதிர்காலம் வந்து மோசமாகும் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு ஸ்டேட்மெண்ட். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதையெல்லாம் சரி பண்ணி நீதித்துறையின் மீது மக்களுக்கு வந்து நம்பிக்கை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதித்துறையில இருக்கிறவங்க, உச்ச பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில வந்து நீதித்துறையினுடைய செயல்பாடு அமைஞ்சுது அப்படின்னா தான் வந்து நீதித்துறையுடைய மாண்பு காப்பாற்றப்படுமே தவிர, ஒரு புத்தகத்தில் இருக்கிற பகுதியை வந்து நீக்கிட்டோ, இந்த புத்தகத்தை வந்து இனிமேல் தடை செய்யறோம், எல்லாத்தையும் தடை செய்யறாங்க, பாட புத்தகத்தை தடை செய்யற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க நீதிபதிகள். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி போர்வையை போட்டு மூடி எல்லாத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட,
வெளிப்படையான ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகளை நீதித்துறை இறங்கினாதான் வந்து இதுக்கான நல்ல தீர்வா இருக்க முடியும். அப்படி ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.